ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு natrinai kudil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நேம் என்னென்னா கார்லிக் பன்னீர் ஃபிங்கர்ஸ். பன்னீர்னாவே குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதிலே வந்துட்டு நம்ம பன்னீர் ஃபிங்கர்ஸ் செஞ்சோன்னா அது கிறிஸ்பினஸ்க்காகவே குழந்தைங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுக்காக நான் வந்துட்டு இன்றைக்கி கார்லிக் பன்னீர் ஃபிங்கர்ஸ் நான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 100 கிராம்ஸ் நான் பன்னீர் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 15 பல் பூண்டை இந்த மாதிரி 1-2 நசுக்கி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் தேவையான அளவு நீங்கள் பெப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுக்குன்னா நம்ம மசாலாம் போட்டதுக்கப்புறம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பன்னீரை வந்துட்டு நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபிங்கர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா உள்ளேலாம் ரொம்ப சாஃப்டாகவும் வெளியே மட்டும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப மெலிசாக கட் பண்ணுறேன்ட்டு. நீங்கள் இந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், பன்னீர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதோட பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா வெளியில் ஃபுல்லாக கிறிஸ்பியாகவும் உள்ளெல்லாம் சாஃப்டாக பன்னீர் 65 மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி மசால் போடலான்னு பார்க்கலாம். இப்போது மசால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஏன் நம்ம இப்படி இடித்து வைக்கணும்னு சொன்னேன்னா அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும் நமக்கு, அதனால தான். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டீஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போது மசால் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை மசாலில் போட்டு நல்லா கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் நீங்கள் திருப்பி விடுறதுனால ஈவனாக மசால் வந்துட்டு எல்லா பக்கமே கோட் ஆகும். மசால் போட்ட உடனே நம்ம பொரிச்சிடலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான், இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டான பிளேட்டில் போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம மசால் போட்டு வச்சுருக்க பன்னீரை போட்டு பரட்டிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தட்டினீங்கன்னா எக்ஸஸாக இருக்க கார்ன்ஃப்ளவர் எல்லாமே கீழே கொட்டிடும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அதிகமான கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சுன்னா சீக்கிரம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் வந்து மறக்காமல் இதை வந்து தட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பரட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பன்னீர் வந்துட்டு நல்லா மசால் தடவி ட்ரை கார்ன்ஃப்ளவர்லேயும் வந்து கோட் பண்ணி வச்சுட்டோம். இது எப்படி நம்ம ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். பன்னீர் வந்து பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது நல்லா வேகும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பன்னீர் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க பன்னீரையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் வேகும், அதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச பன்னீர்லாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள்.